கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கிரைஸ்ட் காலிங் டிவி ஊழியருக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாட்களில் அடியேனை கொண்டு நடத்துகிற காரியங்களும் நடத்துகிற செய்திகளையும் நடத்துகிற சாட்சிகளையும் கொடுப்பதற்கு தேவன் கொடுத்த ஒரு பெரிய தருணத்துக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். நீதிமொழிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் சடிதில் அவனுக்கு ஆபத்து வரும், சகாயமின்றி சடிதில் நாசமடைவான். ஆபத்து எல்லா மனிதனுக்கும் விதைக்கப்பட்டிருக்கிறது, ஆபத்து எல்லா மனிதனுக்கும் சிதைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆபத்திலிருந்து கர்த்தர் உதவி செய்வார். இயேசு 7 காரியங்களை அருவருக்கிறார். இயேசு 7 காரியங்கள் அருவருக்கின்றார். இயேசு 7 காரியங்கள் அருவருக்கின்றார். மேட்டிமையான கண்கள் இருந்தால் மேன்மை கிடைக்காது, பொய் நாவு இருந்தால் போஜனம் கிடைக்காது. இயேசு 7 காரியங்கள் அருவருக்கின்றார். இயேசு 7 காரியங்கள் அருவருக்கின்றார். குற்றமுள்ள கை இருந்தால் வாழ்க்கையை குமிறிவிடும். குற்றமுள்ள கை இருந்தால் வாழ்க்கையை குமிறிவிடும். ஆலோசனை இருதயம் இருந்தால் தூய்மை கிடைக்காது. துராலோசனை இருதயம் இருந்தால் தூய்மை கிடைக்காது. இயேசு 7 காரியங்கள் அருவருக்கின்றார். இயேசு 7 காரியங்கள் அருவருக்கின்றார். தீங்கு செய்வதற்கு கால்கள் விரைந்தோடினால், தீங்கு செய்வதற்கு கால்கள் விரைந்தோடினால் பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் வந்துவிடும். பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் வந்துவிடும். இயேசு 7 காரியங்கள் அருவருக்கின்றார். இயேசு 7 காரியங்கள் அருவருக்கின்றார். அபத்தம் பேசும் பொய் சாட்சி இருந்தால் அழிவின் பாதைக்கு ஓடிடுவார்கள். அபத்தம் பேசும் பொய் சாட்சி இருந்தால் அழிவின் பாதைக்கு ஓடிடுவார்கள். இயேசு 7 காரியங்கள் அருவருக்கின்றார். இயேசு 7 காரியங்கள் அருவருக்கின்றார். சகோதரர்களுக்குள்ளே விரோதம் உண்டு பண்ணினால், சகோதரர்களுக்குள்ளே விரோதம் உண்டு பண்ணினால் ராஜாவின் போஜனம் கிடைக்காது. ராஜாவின் போஜனம் கிடைக்காது. இயேசு 7 காரியங்கள் அருவருக்கின்றார். இயேசு 7 காரியங்கள் அருவருக்கின்றார். எனது அருமை நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காகவும் என்னுடைய அக்கிரமங்களுக்காகவும் சிலுவையில் மரிக்கப்பட்டு 3 நாள் உயிரோடு கூட எழுந்து வந்தார். இந்த தேவனை குறித்து சாட்சி கொடுப்பதற்கும் இந்த தேவனை குறித்து பாடல் பாடுவதற்கும் அவர் கொடுத்த பெரிய சுலாக்கியம். நாங்கள் ஒரு பெரிய குடும்பத்தை சார்ந்தவர்கள். என்னோடு கூட 8 பேர் உடன் பிறந்தவர்கள், 4 ஆண்கள் 4 பெண்கள். நாங்கள் இந்த இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை ரசித்து ருசிக்கும் காலத்துக்கு முன்னே எங்கள் வீட்டிற்கு ஒரு பால் மில்டன் என்கிற ஒரு தேவதாசன் வந்தார். எங்களை கிறிஸ்துவுக்குள் நடத்தினார். அவர் நடத்தின விதம் தனியே விதம். அவர்கள் தான் எங்கள் வீட்டுக்கு வந்து தேவனுடைய செய்தி கொடுத்து, நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது என்னுடைய தாயும் என்னுடைய தகப்பனாரும் இந்த இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார்கள். எங்களை கிறிஸ்துவின் வழியில் நடத்தினார்கள். எங்களை கிறிஸ்துவின் பாதைக்கு நடத்தினார்கள். பாவம் ஒரு பக்கம் இருந்தாலும் பரிசுத்தமான பாதைக்கு அவர்கள் நடத்தும்பொழுது பாவம் என்னை விடாமல் துரத்தி விட்டது. அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற என்னால் முடியவில்லை. ஆனால் பாவம் என் வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் நான் பரிசுத்தத்தை அடைய முடியவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்து நிமித்தம் ஆலயத்துக்கு சென்றேன், பாடல்களை பாடினேன். பாவம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை விட்டு ஓடினது. இந்த பாவம் போன பிறகு நான் மனிதனாக இந்த உலகத்தில் ஜீவிக்கிறேன். பாவம் இருந்தவர்களும் பரிசுத்தத்தை காண முடியவில்லை. பாவம் இருக்கிறவர்களும் மனிதனாய் வாழ முடியவில்லை.
பாவம் இருக்கிற வரையிலும் என்னால் பிரவேசிக்க முடியவில்லை. பாவம் என்னை விட்டு போகும்போது இந்த பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இருந்து செய்கிற காரியங்கள் அற்புதமாகவும் அதிசயமாகவும் நன்மையும் கிடைக்கிற வழிகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஜனங்களே, இயேசு கிறிஸ்து சத்தம் சகல பாவங்களை நீக்கி அதை நம்மை சுத்திகரிக்கும். நானே வழியும், நானே சத்தியம், நானே ஜீவனமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அவருடைய வழியில் உண்மை உண்டு, அவருடைய வழியில் சத்தியம் உண்டு, அவருடைய வழியில் சமாதானம் உண்டு. அவர் நமக்காய் சிலுவையில் அடிக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து வந்த தேவன் அவர். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து வந்த தேவன் அவர். உலகத்தில் இருக்கிற அன்பெல்லாம் மாயை. கணவனின் அன்பு கரைந்துவிடும், பிள்ளையின் அன்பு பிரிந்துவிடும், தாயின் அன்பு தளர்ந்துவிடும், தகப்பனின் அன்பு தோய்ந்துவிடும், மனைவியின் அன்பு மறைந்துவிடும். இயேசுவின் அன்போ இனிமையிலும் இனிமை. அந்த அன்பு கிடைப்பதற்கு தேவன் கொடுக்கிற பெரிய ஸ்லாக்கியம் இது. இந்த நாட்களில் நாங்கள் இந்த ஊழியத்தை செய்யும்போது தேவன் கொடுக்கிற பெரிய காரியம் பரிசுத்தம், பரிசுத்தம், பரிசுத்தம். வசனத்தை படிக்கும்போது பரிசுத்தத்துக்கு நடத்துகிறது, பாடலை பாடும்போது பரிசுத்தத்தில் நடத்துகிறது. பாவம் எங்களை விட்டு பிரிந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த சாயங்கால வேளையில் இந்த இடத்துல செய்தியை கொடுப்பதற்கும் பாடலை படிப்பதற்கும் தேவன் குறித்த ஒரு சித்தம். ஜீசஸ் காலிங் டிவியிலே அழைப்பு கொடுத்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள், இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துங்கள், வசனத்தை வெளிப்படுத்துங்கள், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் என இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு இந்த நிறுவனத்துக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவன் ஒரு நாளும் நம்மை மறப்பதில்லை, நம்மை மறந்து போவதில்லை. நமக்காய் அவர் அடிகள் பட்டார், காயங்கள் பட்டார், நெருக்கப்பட்டார், விலையேறப்பட்ட இரத்தத்தை நம்மளை கழுவினார். அந்த கழுவின் ரத்தம் தான் இன்றைக்கு நம்மளை கருவியாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆலயத்தில் அருவியாய் வைத்திருக்கிறார், சபை மக்களுக்கு கருவியாய் வைத்திருக்கிறார் ஆண்டவர். இந்த தேவனுடைய ரகசியங்களை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். வரும் நாட்களில் கர்த்தர் நமக்காய் அதிக காரியங்களை உற்சாகத்தில் செய்ய கர்த்தர் வைத்திருக்கிறார் நம்மை. ஆனாலும் அநாதி சிநேகத்தால் கர்த்தர் நம்மளை இழுத்து கொண்டார். பாவம் என்ற கல்லறைக்கு பல வழி சொல்லுவார்கள். தர்மதேவன் கோவிலுக்கு ஒரு வழி என்று உலகத்தான் பாடுகிறான். அவனே சொல்லிவிட்டான், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். அந்த சாகிற வாழ்க்கை கர்த்தருக்குள் ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்மை அவர் நித்தியத்தில் நடத்தி சமாதானத்தில் நடத்தி பரலோகத்துக்கு கொண்டு போகிற தேவனவர். இந்த நாட்களில் இந்த கடைசி காலங்களில் பாவங்கள் சொந்த ஒரு காலம், சாபங்கள் சொந்த காலம், பெருத்த காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ நான் ஒரு பாடலை பாடி என்னுடைய சாட்சியை சொல்கிறேன், ஆரம்பிக்கிறேன். நான் ஏழைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் ரட்சிப்புக்குள் நடத்தினார் யோபு. யோபு சொல்வதை கேளுங்கள், யோபு சொல்வதை கேளுங்கள். ஏழைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் ரட்சிப்புக்குள் நடத்தினார் யோபு. பாவத்தில் இருந்தவனுடைய ஆசீர்வாதம் யோபின் மேல் வந்தது. பாவத்தில் இருந்தவனுடைய ஆசீர்வாதம் யோபின் மேல் வந்தது. யோபு சொல்வதை கேளுங்கள், யோபு சொல்வதை கேளுங்கள். விதவையின் இருதயத்தை கம்பீரிக்க பண்ணினார் யோபு. விதவையின் இருதயத்தை கம்பீரிக்க பண்ணினார் யோபு. யோபு சொல்வதை கேளுங்கள், யோபு சொல்வதை கேளுங்கள். நீதியை தரித்து கொண்டார் யோபு, அவருக்கு உடுப்பாயிருந்தது. நீதியை தரித்து கொண்டார் யோபு, அவருக்கு உடுப்பாயிருந்தது. நியாயம் அவருக்கு சால்வையும் பாகையுமாயிருந்தது. யோபு சொல்வதை கேளுங்கள், யோபு சொல்வதை கேளுங்கள், யோபு சொல்வதை கேளுங்கள். குருடனுக்கு கண்களாயிருந்தார் யோபு, சப்பானிக்கு காலுமாயிருந்தார் யோபு. குருடனுக்கு கண்களாயிருந்தார் யோபு,
சப்பானிக்கு கால்களுமாயிருந்தார் யோபு. ஏழைகளுக்கு தகப்பனாயிருந்தார் யோபு. ஏழைகளுக்கு தகப்பனாயிருந்தார் யோபு. யோபு சொல்வதை கேளுங்கள், யோபு சொல்வதை கேளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த பாடல் கர்த்தர் எனக்கு கொடுத்த பாடல். இது கர்த்தருக்காய் கிட்டத்தட்ட 40 பாடல் எழுதி வைத்திருக்கிறேன். இப்போது என்னோடய சாட்சியை நான் பகிர்கிறேன். எங்கள் அப்பா அம்மா எனக்கு வச்ச பேர் வள்ளுவன். இந்த பேர் நல்ல பேர் இருந்தாலும் நல்ல சூழ்நிலை என்னால் அமைக்க முடியவில்லை. இந்த பேர் நல்ல பேர் இருந்தாலும் சமாதானம் கிடைக்கவில்லை. இந்த பேர் நல்ல பேர் இருந்தாலும் நல்ல பெயர் கிடைக்கவில்லை. காலம் போக போக கிறிஸ்துவை அறிந்து கொண்டு என்னுடைய பெயரை நான் ஜான் வெஸ்லி மாற்றிக்கொண்டேன். ஜான் வெஸ்லி எப்படி இருந்தாரோ, எப்படி வாழ்ந்தாரோ, அதே சூழ்நிலை கர்த்தர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு மிஷினரி போல கர்த்தர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய சித்தப்படி நான் அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பாதத்தில் காத்திருந்து வசனங்களை எழுதுவதற்கு ராத்திரி நேரத்தில் வசனங்களை எழுதி 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 பாடலாய் கர்த்தர் பாட வைத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் நாட்கள் போக போக, வருடங்கள் போக போக இந்த தெய்வத்தினுடைய ரகசியத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம், புரிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். வாழ்க்கையில் இவர்தான் ஒரு மெய்யான தேவன். நமக்காக சிலுவில் அடிக்கப்பட்டு நம்முடைய பாவங்களுக்காகவும் நம்முடைய அக்கிரமங்களுக்காகவும் சிலுவில் நமக்காய் தொங்கினார் என்கிற ஒரு சத்தியத்தை, ஆழ்ந்த சத்தியத்தை கேட்டது நிமித்தம் இயேசு என்னோடு கூட வந்தார், என் பாவங்களை மன்னித்தார். இந்த மன்னிப்பின் நிமித்தம் இன்றைக்கு சந்தோஷமான சூழ்நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். குடும்பமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உடன் பிறந்தவர்கள் மொத்தம் 8 பேர் இன்றைக்கு சந்தோஷமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்காய் நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம். ஆனால் இந்த தேவன் எங்களை தொட்ட மாத்திரத்தில் எங்கள் குடும்பத்தின் சூழ்நிலை, என் சூழ்நிலை மாற்றினது கர்த்தர் கிருபையால் நாங்கள் இன்றைக்கு சந்தோஷமாக இருக்கிறோம். ஒரு மனிதனை பணம் வாழ வைக்கலாம், ஒரு மனிதனை சொத்து வாழ வைக்கலாம், ஒரு மனிதன் பேர் புகழ் வாழ வைக்கலாம். இந்த பூமிக்கு கீழே தான் அவைகள். ஆனால் தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தைகள் ஒரு தேன் போல் இருப்பதினால் தேவன் எங்களை உயர்த்தி கொண்டு வருகிறார். பூமிக்கு ஒரு ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பரலோகத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுத்துக்கிறார். பூமிக்கு ஒரு ஆசீர்வாதம் எவ்வளோதான் இருந்தாலும் அது மாய்ந்து விடும், அழிந்து விடும். பரலோகத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் நம்மளை பரவசப்படுத்தும், நம்மை சந்தோஷப்படுத்தும், நம்மளை சமாதானப்படுத்தும். அந்த பரலோக ஆசீர்வாதம் என்னவென்றால் தினந்தோறும் வசனங்களை படிப்பதும், ஜெபிப்பதும், வேலையில் சாட்சியாக இருப்பதும், குடும்பத்தில் சாட்சியாக இருப்பதும், ஊழியத்தில் சாட்சியாக இருப்பதான் பரலோகத்தின் சந்தோஷம். உலக சந்தோஷம் ஒரு மனிதனை திருப்திப்படுத்த முடியாது. உலக வாழ்க்கை ஒரு மனிதனை திருப்திப்படுத்த முடியாது. ஆனால் தேவையான காரியங்களை கர்த்தர் செய்வார். பூமிக்கு தேவை எதுவோ கர்த்தர் செய்வார். பரலோகத்து தேவையோ பரிசுத்த ஆவியானவர் செய்வார். வாழ்க்கையில் பாவமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் கொடுக்கிற பெரிய கிருபை அதுதான். இந்த நாட்களில் உலகத்தில் இருக்கிற அன்பெல்லாம் மாயை, உலகத்தில் இருக்கிற அன்பெல்லாம் மாயை. நாம் நினைக்கிற மனிதரிடத்தில் அன்பு கிடைக்காது. பணம் இருந்தால் பக்கத்தில் வருவார்கள், பணம் இல்லையெனில் நம்மை விட்டு போய்விடுவார்கள். மரண பரியந்தும் நம்மளை நடத்துகிற ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து. நம்மோடு கூட உலாவி வருகிறவர், நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். ஆபத்து வந்த நேரத்தில் மனிதர்கள் நம்மளை விட்டு ஓடிவிடுவார்கள். ஆனால் இயேசுவோ நம்மை கட்டி முத்தமிட்டு அரவணைத்து, அழாதே, பயப்படாதே என்று இயேசு ஒருவர் தான் சொல்ல முடியும். இந்த இயேசு எங்களை எப்படி அரவணைத்தார் என சொல்லுகிறேன். என்னுடைய தகப்பனார் பேர் பி. கண்ணன். அவர்கள் மத்திய அரசாங்கத்தில் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் பிரிவில் போஸ்ட்மனாக இருந்து வேலை செய்தவர், அரசாங்க உத்தியோகத்தில் பணிபுரிந்தவர். என் தாய் வீட்டு வேலை செய்கிறவர். என் தாய் எங்களுக்காய் குடும்பத்தில் பாரம் சுமந்து பிள்ளைகளுக்காய் நன்மைகளை செய்து படிக்க வைத்து எங்களை ஆளாக்கியவர். என் தகப்பனார் கொடுத்த பணத்தின் கொஞ்சம் வருமானத்தில் குடும்பத்தை சந்தோஷமாக நடத்தினார்கள். நாங்கள் பிறப்பதற்கு முன்னே அவர்கள் இந்துவாக இருந்திருக்கிறார்கள். நாங்கள் பிறந்த பின்பு எங்கள் சுமார் ஒரு 5 வருடங்கள் கழித்து எங்களை ஆலயத்துக்கு கூட்டு கொண்டு சென்றார்கள். எனக்கு 5 வயது இருக்கும்போது என் தாய் நன்றாக ஜெபிப்பார்கள், பைபிள் படிப்பார்கள், ஆலயத்துக்கு எங்களை கூட்டி செல்வார்கள். காலையில் எங்கள் வீட்டில் பிரேயர் நடக்கும், இரவு நேரத்தில் குடும்பம் நடக்கும். எங்களை அப்படி தான் என் தாய் தப்பன் வளர்த்தார்கள். என் தகப்பனாரிடத்தில் எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. என் தாயினிடத்தில் குடும்பத்தை கௌரவமாக நடத்தினார்கள். கொஞ்சம் வருமானத்திலும் கடவுளுடைய கிருபையால், இயேசுனுடைய தயவால் குடும்பத்தை என் தாயார்கள் சிறப்பாக நடத்தினார்கள்.
கடனே என் தாயார் வாங்க மாட்டார்கள், என் தகப்பனும் கடன் வாங்க மாட்டார். ஏன்னா கிறிஸ்துவின் அன்பு அதுதான் எங்களை என் தாயினுடைய என் தகப்பனின் அன்பு ஏவினது. அந்த கிறிஸ்துவின் அன்பு தான் எங்களை இம்மட்டும் பாதுகாத்தது. நாங்கள் பிறந்தது சென்னை அசோக் நகரில் நாங்கள் பிறந்தோம், வாழ்ந்தோம், வளர்ந்தோம். காலம் போக 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 குடும்பம் பெரிதாக இருக்க எல்லாரும் பிரிந்து எல்லாருக்கும் திருமணமாகி இன்றைய வரையில் எங்களை சந்தோஷமாக நடத்தினார்கள். என் தாய் தகப்பன் ஆலயத்துக்கு சென்று ஆண்டவரோடு கூட வழிபட்டார்கள். குடும்பத்தோடு கூட வழிபடும்போது ராத்திரி நேரத்தில் இரவு ஜெபம் நடக்கும். அந்த குடும்ப ஜெபத்தில் நாங்கள் ஒன்று கூடி ஜெபிப்போம். என் தாய் பாட்டு பாடுவார்கள், என் தகப்பனார் நல்ல வசனங்கள் எடுத்து போதிப்பார் எங்களுக்கு. நாங்கள் எல்லாரும் 8 பேரும் சேர்ந்து ராத்திரி நேரத்தில் தினந்தோறும் குடும்ப ஜெபம் பண்ணினோம். எங்களுக்கு இயேசு செய்த அற்புதங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். இந்த இயேசு என்கிற நாமத்தை என் தாயார் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள், என் தகப்பனார் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஆலயத்துக்கு சென்று எங்களை பாட வைத்திருக்கிறார்கள், வசனத்தை எங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள், எங்களை ஜெபத்தில் நடத்தியிருக்கிறார்கள். அதுதான் அப்போதான் எங்களுக்கு புரிந்தது, இதுதான் ஒரு வல்லமையுள்ள தேவன் என்று எங்களை வழிநடத்தி சென்றார்கள். எங்களை பரிசுத்தமான பாதைக்கு என் தாயும் என் தகப்பனும் நடத்தியிருக்கிறார்கள். எங்கள் 8 பேரையும் இந்த நாட்களை நடத்தி நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எங்கள் தாய் எங்களை பரிசுத்தத்தில் வளர்த்தாலும் நான் எப்படி வளர்ந்தேன் என்று சொல்லுகிறேன். எங்களை அரசாங்க பள்ளியில் சேர்த்தார்கள். எங்கள் வாழ்க்கையில் படிப்பு எங்களுக்கு கொஞ்சம் தூரமாக தான் இருந்தது. ஏன்னா அந்த படிப்பினுடைய அருமை தெரியாமல் போய்விட்டது. அந்த நல்லா படிக்கிற பழக்கம் எனக்கு இருந்தது. கெட்ட நண்பர்கள் நிமித்தம் பழகி என்னுடைய படிப்பும் கெட்டே போய்விட்டது. கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து என்னுடைய படிப்பை நான் இழந்து விட்டேன். வெளியே நாங்கள் கட்டடிச்சிட்டு பீச்சு பக்கம் சுற்றுவோம். பீச்சில் காலையில் போனால் சாயங்காலம் சுற்றிட்டு வீட்டுக்கு வருவோம். எங்கள் வீட்டில் யாரும் கேட்க முடியாது. ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் கொடுக்கும்போது எங்கள் அப்பா கையெழுத்து மாதிரியே நான் போட்டு கொடுத்துடுவேன். இப்படியா இருந்த என் வாழ்க்கையில் படிப்பு தூரமாகி விட்டது. இந்த படிப்பான காரியங்கள் இல்லாதனால வாழ்க்கையில் முன்னுக்கு போக முடியவில்லை. +2 நான் 5 மார்க்கில் ஃபெயில் ஆகிட்டேன். நான் ஆல் சப்ஜெக்ட் பாஸு, ஒரே ஒரு சப்ஜெக்டில் 35 மார்க் எடுத்து ஃபெயில் ஆகிட்டேன். என்னால் படிக்க முடியல. ஒரு வேதனை. 5 மார்க்கில் போயிட்டு நான் இன்னும் 5 மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தேன்னா நான் மேற்கொண்டு படிச்சிருப்பேன். அந்த 5 மார்க் என்னால் எழுத முடியலை. 2வது என்னால் எழுத முடியலை. பிள்ளைகளே, உங்கள் சூழ்நிலைக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ளணும். படிப்பு உங்களை வாழ வைக்கும், படிப்பு உங்களை உயர்த்தும். நீங்கள் எவ்வளோ படிக்கிறீங்களோ தேசத்தில் நீங்கள் கல்வி மண்ணில் வர முடியும். எங்களை மாதிரி இருக்கக்கூடாது. படிப்பு என்பது பெரிய சொத்து. ஸ்கூலில் கட்டடிக்கிற பிள்ளைகளே, படிக்காத பிள்ளைகளே, உங்களுக்கு கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். உங்கள் பெற்றெடுத்த தாய் தகப்பன்மார்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். உங்கள் தாய் தகப்பன் நீங்கள் துரோகம் செய்யாதீர்கள். படிப்புக்கு மாத்திரம் நீங்கள் துரோகம் செய்யாதீர்கள். படிப்பு உங்களை வாழ வைக்கும். இந்த தேசத்தில் கல்வி ஒரு மனிதனை உயர்ந்த ஸ்தலத்துக்கு கொண்டு போகும், உங்களை அடையாளத்தில் கொண்டு போகும். உங்கள் பெற்ற தாய் தகப்பன்மார்களுக்கு தலைகுனியும் வைக்காதே. படிக்கிற பிள்ளைகளே, இந்த காலத்தில் படித்தாதான் நீ மேதையாக இருக்க முடியும், இல்லாட்டினா நீ மமதையாக இருக்க முடியும். படிப்பு உன் வாழ்க்கையை மேலோங்கி செய்யும். அது கூட கடவுளுடைய அன்பு, இயேசு கிறிஸ்துவின் அன்பு இணைஞ்சு வரும்போது உங்கள் எதிர்காலம் ஒளிமயமாக இருக்கும். எங்கள் வாழ்க்கையை பார்க்காதீங்க, எங்கள் வாழ்க்கைக்குள் இயேசு வந்து விட்டார். படிப்பு போனதுனால வாழ்க்கை சீரழிந்து விட்டு நினைக்கவில்லை. இயேசு எங்களை கரம் பிடித்து நடத்தினார். படிப்பை காட்டிலும் எங்களுடைய சூழ்நிலையை கர்த்தர் ஒருவர் மாற்றினார். நல்ல ஒரு வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்றும், தாய் தகப்பன்மார்களை கவனிக்கும் மற்ற பிள்ளைகளுக்கு எங்களை கர்த்தர் ஆறுதலை வைத்திருக்கிறார். இன்றைக்கு அரசாங்க பள்ளிக்கூடங்களில் நல்ல படிப்பு இருக்கிறது. படிக்காத பிள்ளை நல்லா படிக்கலாம். இந்த காலத்தில் ஸ்கூலில் எல்லா ஸ்கூல்லையும் நல்லா சொல்லித்தராங்க. அரசாங்கத்தில் எல்லாம் இலவசம். எந்த வீட்டுக்கு போனாலும் சரி, பிள்ளைகள் படிக்கலையா இன்றைக்கு எனக்கு ஒரு பாரம் என்னை அழுத்துது. நம்ம தான் படிக்கலையே. நான் சில வீடுகளுக்கு போகும்போது பிள்ளைகள் படிக்கலான்னு கேட்பேன். படிக்கலைன்னா அரசாங்க பள்ளிகள் கொண்டு போய் நான் சேர்த்து விடுவேன். அரசாங்க பள்ளியில் இன்றைக்கு நன்றாக நடக்கிறது, நல்லா சொல்லித்தராங்க, எல்லாம் இலவசம். படிப்பு கொடுக்குற இலவசம் தமிழ்நாட்டில் அருமையாக இருக்கிறது. இன்றைக்கு வாய்ப்பு கல்வியில் இருக்கிறது, எல்லாவற்றிலும் வாய்ப்பு கல்வியில் இருக்குது. கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். பிள்ளைகள், நான் போய் பார்க்குற வீடுகளில் பிள்ளைகள் படிக்கலைன்னா அரசாங்க பள்ளிகள் கொண்டு போய் சேர்த்து நான் சந்தோஷப்படுவேன். நமக்கு தான் வாய்ப்பு இல்லை, மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கல்வியில் அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்க அரசாங்கம் எல்லா சூழ்நிலையும் வைத்திருக்கிறது. நான் படிப்பை தொலைச்சிட்டேன். படிப்பை தொலைச்சதுனால நான் எப்படி கஷ்டப்படுறேன்னு பாருங்கள். அதுக்கு முன்னே நான் ஒரு பாடலை பாடுகிறேன்.
கோபம்தான் என் வாழ்க்கையில் முன்னுக்காக இருந்தது. அதை குறித்து ஒரு பாடல் நான் பாடுகிறேன். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதே, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதே, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதே, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதே. சூரியன் உதிக்கும் முன்னே உன் எரிச்சல் தணிய கடவது, சூரியன் உதிக்கும் முன்னே உன் எரிச்சல் தணிய கடவது. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதே, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதே. நன்மை செய்தால் நன்மைதான் வரும், தீமை செய்தால் தீமைதான் வரும். நன்மை செய்தால் நன்மைதான் வரும், தீமை செய்தால் தீமைதான் வரும். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதே, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதே. தீமை செய்தால் நன்மை வராதே, நன்மை செய்தால் தீமை வராதே. தீமை செய்தால் நன்மை வராதே, நன்மை செய்தால் தீமை வராதே. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதே, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதே. பாருங்கள் பிரியமானவர்களே, படிப்பை நான் தொலைச்சிட்டேன். எனக்கு கிடைச்ச வேலைலாம் செய்தேன். நான் கூலி வேலை செய்தேன். 2 நாள் வேலை செய்வேன், 20 நாள் ரெஸ்ட் எடுத்துருவேன். 4 நாள் வேலை செய்வேன், 20 நாள் ரெஸ்ட் எடுத்துருவேன். இப்படி தான் என் வாழ்க்கை போயிட்டு இருந்தது. ஆனால் சோம்பேறித்தனமான வாழ்க்கையும் இதுதான் வாழ்க்கையில் இருந்தது. ஆனால் கிடைச்ச வேலையெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன். நான் நாட்களும் ஓடிக்கிடுது, வருஷத்தையும் மிஸ் பண்ணிட்டேன். எல்லாம் மிஸ் பண்ணதுனால ஏக்கத்தோடு ஒன்றும் பண்ண முடியவில்லை. நண்பர்கள் சிநேகிதம் என்னை அழுத்தியது ஒரு பக்கம், என்னை பாவத்தில் அழுத்தியது. பாவத்தை விட்டு நான் வெளியே வந்தேன். நான் பாவ வாழ்க்கைனா அது என்னென்னா, ஃப்ரெண்ட்ஷிப்புகளோடு நண்பர்களோடு கூட ஊர் சுற்றுவேன். அவங்க பாவத்தில் இருப்பாங்க, அவங்க நல்லா தண்ணி அடிப்பாங்க, ஸ்மோக் பண்ணுவாங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க. அதை கூட இருந்து வேடிக்கை பார்க்குற வேலை தான். ஆனால் அந்த பாவத்தெல்லாம் பார்த்து பார்த்து நான் செய்ய மாட்டேன். டைம் பாஸ் பண்ணுவேன், அவங்களோட இருந்து அவங்களோட நேரத்தை பாஸ் பண்ணுவேன். எப்படியெல்லாம் இருக்குது இந்த உலகத்தில், எப்படியெல்லாம் நம்ம இருக்கிறோம் சொல்லிட்டு இருதயம் ராத்திரி நேரத்தில் கஷ்டப்படும். ஆனால் அவர்களோட சுற்றி 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 உலகத்தின் அன்பை இழந்துட்டேன். நான் வருமானத்தை இழந்தேன், நல்ல வேலைகளை இழந்தேன், நல்ல சூழ்நிலையை என்னால் அமைத்து கொள்ள முடியவில்லை. என்னால் அந்த பாவத்தை விட முடியவில்லை. கெட்ட நண்பர்களோட சிநேகம் என்னால் விட முடியவில்லை. ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணுவதற்கும், சுவிசேஷம் கேட்பதற்கும், பாடல் படிப்பதற்கும் உள்ளம் காயப்பட்டு இருக்கும். அந்த காயத்தை ஆற்றுவதற்கு மீண்டும் வருவேன், இவர்களை பார்ப்பேன். நாட்கள் இப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறது. நாட்கள் இப்படியே ஓடிக்கொண்டிருக்கும்போது என்னுடைய உள்ளம் ஒரு கேள்விக்குறியாகிவிட்டது. வாழ்வா வாழ்க்கையா, பாவமா பரிசுத்தமா? ஆவியானவர் என்னை கேட்டுக்கொண்டிருந்தார். அப்படி கேட்கும்போது எனக்கு திருமண நிச்சயம் ஏற்பாடு செய்தார்கள். திருமண நிச்சயம் ஏற்பாடு செய்யும்போது நான் ஆண்டவரிடத்தில் ஒரு ஒப்பந்தம் செய்தேன். ஆண்டவரே, இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், கெட்ட நண்பரோடு நான் உலாவு வர மாட்டேன். எனக்கு கொடுக்கப்பட்ட திருமண வாழ்க்கையில் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்குள் ஒப்பு கொடுத்தேன். பிரியமானவர்களே, பாவத்தோடு கூட பாவம் சேர்த்தால் சாபம் வரும், சாபத்தோடு கூட சாபத்தை சேர்த்தால் பாவம் வரும் ஆண்டவர் பேசினார். இந்த கடைசி காலங்களில் திருமண வாழ்க்கையில் நான் ஈடுபடும்போது என் மனைவி ஒரு இந்து குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு எனக்கு திருமணம் செய்தார்கள். என் மனைவி பேர் ரூத் ராஜேஸ்வரி. அவங்க இந்துலேருந்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. நான் திருமணம் பண்ணுறதுக்கு முன்ன 2-3 இடம் பெண்களை பார்த்தோம். பார்க்கும் பொழுது கடைசியாக ரூத் ராஜேஸ்வரிக்கு தான் திருமணம் செய்து வைத்தார்கள். அவர்கள் இந்து குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் ஆலயத்துக்கு சென்று ஆண்டவருடைய அன்பை பெற்று ஆலயத்துக்கு ஒழுங்காய் போய் நடந்தார்கள். அப்படி இருக்கும் சூழ்நிலையில் எனக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். திருமண வாழ்க்கையில் எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கர்த்தர் கொடுத்தார். திருமண வாழ்க்கையில் நான் செய்து கொண்ட ஒப்பந்தம், இயேசுவுக்காய் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், இயேசுவுக்காய் குடும்பம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். என் மனைவி
என்னோடு கூட எல்லா காரியத்திலும், குடும்ப வாழ்விலும், ஜெபத்திலும், வசனத்திலும், ஊழியத்திலும் இன்றைக்கு என்னோடு கூட இணைஞ்சிருக்கிறாங்க. அந்த ஒரு வாழ்வு கர்த்தர் கொடுத்தார். என்னுடைய வாழ்க்கை மாறினது. திருமணத்துக்கு பின்பு என் வாழ்க்கை பாதாளத்தில் இருந்தது. திருமணம் பண்ண பின்பு என் வாழ்க்கை பரிசுத்தமானது. ஏன்னா குடும்பம் என்பது பரிசுத்தமாக இருக்க வேண்டும். குடும்பம் என்பது நம்ம ஒரு சந்ததியை பெருக வேண்டும். குடும்பம் என்பது ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். குடும்பம் என்பது அது ஒரு பெரிய கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டிய சூழ்நிலை. அது கர்த்தர் கொடுத்த காரியங்கள். இதுதான் எனக்கு ஒரு நல்ல மனைவி கர்த்தர் கொடுத்தார். நல்ல குடும்பத்தை கொடுத்தார். இதுவரையிலும் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். பாருங்கள் பிரியமானவர்களே, திருமணமாகின பின்பு நான் ஒழுங்காய் வேலைக்கு செய்தேன். ஒழுங்காய் வேலைக்கு செய்து சம்பளத்தை கொண்டு வந்து என் மனைவிட்டு தான் கொடுப்பேன். என் மனைவி கடன் வாங்காமல் குடும்பத்தை நடத்தினார்கள். என் மனைவி எந்த கடனும் வாங்க மாட்டாங்க. இருக்கிற காசை வைத்துக்கொண்டு, இருக்கிற பணத்தை கொண்டு குடும்பத்தை நடத்தினார்கள். எனக்கு திருமணம் ஆன ஒரு வருடத்தில் எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. என் ஆண் குழந்தை பிறக்கும்போது பெரிய சந்தோஷம். என் மனைவி நானும் தினந்தோறும் ஜெபிப்போம். திருமண உறவு ஏற்பட்ட உடனே பரிசுத்தம் எங்களை ஆண்டு கொண்டது. திருமண வாழ்க்கையில் எங்களுக்கு ஒரு ஜெப வாழ்க்கை வந்தது. திருமண வாழ்க்கையில் இந்த தேவனுடைய ரகசியங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் நான் தினந்தோறும் வேலைக்கு போய் வருமானத்தை முழுவதும் என் மனைவியிடத்தில் கொடுத்து நாங்கள் தசமபாகத்தை கடவுளுக்காகவும் தேவையான காரியங்களை தேவைக்கேற்றவும் நாங்கள் செய்தோம். கர்த்தர் எங்கள் குடும்பத்தை இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வருகிறார். அடுத்த 3 வருடம் கழித்து எனக்கு ஒரு பெண் குழந்தை கர்த்தர் கொடுத்தார். இப்படி போகிற காலகட்டத்தில் கர்த்தர் என்னோடு பேசினார். கர்த்தனோடு பேசி ஒரு சபையில் ஐக்கியமாகி 30 ஆண்டு காலம் ஒரே சபையில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். வேலை செய்து கொண்டு சபையின் தரிசனத்தோடு இணைந்து நாங்கள் ஊழியம் செய்கிறோம். 30 ஆண்டு காலம் ஒரே சபையில் அங்கத்தினராகி சபை தரிசனங்கள், சபையின் காரியங்கள், சபையின் வளர்ச்சிகள் அவர்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்து குடும்பமும் சபையும் ஒன்றாக இணைத்து இந்த நாட்களில் இயேசுவின் ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். சபையில் கொடுக்கப்பட்ட ஊழியம் வாரத்தில் 7 நாட்களில் சபைக்காக 4 நாட்கள் சாயங்கால நேரத்தில் ஊழியம் செய்வேன். மற்ற நேரத்தில் வெளியே சுவிசேஷம் நாங்கள் அறிவிப்பது, ஞாயிற்றுக்கிழமை திருப்பிரசங்கம் செய்வது. தேவனுக்காய் நான் ஓடோடி ஊழியம் செய்யும்போது கர்த்தர் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் இதுவரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார். வறுமை வந்த நேரத்திலும் கர்த்தர் வல்லமை கொடுத்தார். துன்பம் வந்த நேரத்திலும் கர்த்தர் இன்பமாய் மாற்றினார். கஷ்டம் வந்த நேரத்தில் கர்த்தர் கருணையாய் பாதுகாத்தார். இந்த தேவன் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எவ்வளோ பாடுபட்டாலும், எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளோ வேதனையில் வந்தாலும் கர்த்தருடைய ஊழியத்தில் இதுவரைக்கும் சந்தோஷமாக ஓடிக்கொண்டிருக்கிறேன். பல சபைகளில் தேவனுடைய செய்தியை அறிவித்திருக்கிறேன். பாடல் வழி செய்து தான் எனக்கு கர்த்தர் கொடுக்கிற பெரிய தாளந்து. இன்றைக்கு நாங்கள் பகுதி நேரமாக அந்த ஊழியத்தை செய்கிறேன். பகலில் உழைப்பு, இரவில் தேவனுடைய அழைப்பு. அதுதான் கர்த்தர் கொடுக்குற பெரிய தரிசனம். பகலெல்லாம் நான் வேலைக்கு போயிட்டு வந்து சாயங்காலத்தில் ஊழியத்தை நான் செய்வேன். ஒரு நாள் கூட தடையில்லாமல் என்னுடைய சபையின் ஊழியத்தை நான் செய்திருக்கிறேன். கர்த்தர் இந்த பகுதி நேர ஊழியத்து நிமித்தம் கர்த்தர் என்னை அதிகமாக ஆசீர்வதித்தார். எப்படி என்னை ஆசீர்வதித்தார் என்று நான் பாடல் வழியாக உங்களுக்கு நான் பாடுகிறேன். ஊழியத்து நிமித்தம் கர்த்தர் கொடுத்த பாடல். இயேசு துக்கமாய் கேட்கின்றார், விசுவாசியே கேளுங்கள். இயேசு துக்கமாய் கேட்கின்றார், ஊழியர்களே கேளுங்கள். பசியாயிருந்தேன், பசி தீர்க்கவில்லை. தாகமாயிருந்தேன், தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொள்ளவில்லை. இயேசு துக்கமாய் கேட்கின்றார், விசுவாசியே கேளுங்கள். இயேசு துக்கமாய் கேட்கின்றார்.
ஊழியர்களே கேளுங்கள், வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், வஸ்திரம் கொடுக்கவில்லை, வியாதி உள்ளவனாயிருந்தேன், என்னை விசாரிக்க வரவில்லை, காவலில் இருந்தேன், என்னை காண வரவில்லை, இயேசு துக்கமாய் கேட்கின்றார். விசுவாசியே கேளுங்கள், இயேசு துக்கமாய் கேட்கின்றார். ஊழியர்களே கேளுங்கள், பிறப்பதும் ஒரு முறைதான், வாழ்வதும் ஒரு முறைதான், மரிப்பதும் ஒரு முறைதான். பிறப்பதும் ஒரு முறைதான், வாழ்வதும் ஒரு முறைதான், மரிப்பதும் ஒரு முறைதான். மனிதர்களுக்கு உதவிகளை செய்தீர்களானால் இயேசுவுக்கே உதவிகளை செய்தீர்கள். மனிதர்களுக்கு உதவிகளை செய்தீர்களானால் இயேசுவுக்கே உதவிகளை செய்தீர்கள். இயேசு துக்கமாய் கேட்கின்றார். ஊழியர்களே கேளுங்கள், இயேசு துக்கமாய் கேட்கின்றார். விசுவாசியே கேளுங்கள். தாகமாயிருக்கிறேன், இயேசு சொல்கிறார். பசியாயிருந்தேன், காவலில் இருந்தேன், அந்நியனாயிருந்தேன், விசாரிக்க வரவில்லை. பாவத்தில் ஜனங்களுக்கு இயேசு பசியாயிருக்கிறார். யார் அவருக்கு சுவிசேஷம் அறிவிக்க முடியும்? பாவத்திலும் சாபத்திலும் ஜனங்களுக்கு சுவிசேஷ அறிவிப்பதற்கு கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஆகார பசி அல்ல இயேசுவுக்கு உண்டானது. அது அங்கடையாள பசி அல்ல. அந்த பசி மனிதர்கள் பாவத்தில் இருக்கிற பசி. யார் போய் சொல்ல முடியும்? மனிதன் பாவத்தில் இருக்கிற பசி யார் போய் தேற்ற முடியும்? இயேசுவின் உள்ளம் கேட்கிறது. அருமையான ஊழியர்களே கேளுங்கள், விசுவாசிகளை கேளுங்கள். காவலர் ஜனங்களை விசாரித்தாயா? இயேசு கேட்கிறார். அந்நியனாயிருந்தேன் விசாரித்தாயா? வியாதியுள்ள இருந்தேன் விசாரித்தாயா? இயேசு கேட்கிறார். சுயநலமான வாழ்க்கை விட்டு வெளியேறின நாட்களில் இயேசுவின் துக்கமான காரியத்தை குறித்து பார்க்கும்போது இருதயம் சந்தோஷம் அடைய முடியவில்லை. உங்கள் துக்கம் சந்தோஷம் இயேசு எப்படி மாற்ற முடியும்? இயேசு சொல்கிறார், தாகமாயிருக்கிறேன், காவலில் இருந்தேன், விசாரிக்க வரவில்லை, அந்நியனாயிருக்கிறேன், சேர்த்துக் கொள்ள முடியவில்லை. இயேசுவின் உள்ளம் அதுதான் காணப்படுகிறது. பாவத்துள்ள ஜனங்களுக்காகவும் சாபத்துள்ள ஜனங்களுக்காகவும் வியாதியுள்ள ஜனங்களுக்காகவும் கர்த்தர் உன்னையை எடுத்து பயன்படுத்தார். இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். பிரியமான ஜனமே, பிரியமான ஊழியக்காரனே, பிரியமான விசுவாசியே, உன் வாழ்க்கையில் ஒரு பகுதியை விட்டு கொடு. இயேசுவுக்காய் கொஞ்ச நேரம் ஊழியம் செய்யுங்கள். இயேசுவுக்காய் கொஞ்ச நேரம் ஊழியம் செய்யும் போது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். பாட்டை மினிஸ்ட்ரி செய்து இந்த ஊழியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். வேலை ஒரு பக்கம் இருக்கிறது, ஊழியம் ஒரு பக்கம் இருக்கிறது. இரு ஊழியத்தை நான் செய்து கொண்டு வருகிறேன். இது நிமித்தம் என் குடும்பத்தில் என் பிள்ளையை படிக்க வைத்தார் கடவுள். என் மகளை படிக்க வைத்தார். கல்லூரிக்கு செல்ல என் மகளை கர்த்தர் வைத்தார். என் மகனை கல்லூரியில் படிக்க கர்த்தர் கிருபை தந்தார். கொஞ்சம் வருமானம், கூலி வேலை செய்து கொஞ்சம் வருமானம் கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார். ஒரு சொந்த வீட்டை அழகாய் கட்ட கர்த்தர் கிருபை செய்தார். மிகுந்த கஷ்டப்பட்டு உழைத்து ராத்திரி நேரத்தில் தேவனுடைய அன்பை பெற்று வசனத்தெல்லாம் எழுதி 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 பாடலாக எழுதி நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். பாடல் வழியாக நான் ஊழியம் செய்து கொண்டு வருகிறேன். கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபை. எனக்கு ஒரு சின்ன ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டை கர்த்தர் அழகாய் கட்டி கொடுத்தார். 61 வயதில் ஆண்டவர் எனக்கு நல்ல ஒரு அழகான வீட்டை கொடுத்தார். அருமையான பிள்ளைகளை கொடுத்தார். கீழ்ப்படிந்த பிள்ளைகள். ஆண்டவருக்காய் ஊழியம் செய்யும் போது குடும்பத்தை ஆண்டவர் கைவிடவே மாட்டார். பிள்ளைகளை கர்த்தர் கைவிடவே மாட்டார். நம்முடைய ஊழியத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறவர். மனிதனுக்காக நாம் செய்கிற காரியத்தை பரலோகம் அங்கீகரிக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இயேசுனுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தத்தான் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். பணத்துக்காக ஊழியம் செய்யக்கூடாது. தேவனுடைய பாசத்திற்காக ஊழியம் செய்ய வேண்டும். அதுதான் பரலோகம் அங்கீகரிக்கும். இந்த இயேசுதான் ஒரு மெய்யான தேவன். இந்த இயேசுதான் பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் படைத்தவர். இந்த இயேசுதான் நித்திய ஜீவனுக்குள் நடத்துகிறவர். இந்த இயேசுதான் பிள்ளையோட வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவர். இந்த இயேசுதான் என் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறவர். எனக்கு ஒரு மகன் கொடுக்கப்பட்டார். என் மகன் பேர் ஜோஷுவா பிரபு. அவன் 3 ஆண்டு காலம் பைபிள் காலேஜில் 3ஆம் ஆண்டு படிக்கிறான். எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மகள் பிகாம் ஜெனரல் படித்து முடித்துட்டு பிரைவேட் வங்கியில் வேலை செய்கிறார்கள்.
கர்த்தர் கொடுத்த பெரிய பாக்கியங்கள், பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியின் சொத்து கர்த்தர் கொடுத்தார், நல்ல ஒரு வேலைவாய்ப்பை கர்த்தர் கொடுத்தார். எங்கள் குடும்பத்தை இயேசு தான் ஆசீர்வதித்தார். எங்கள் குடும்பத்தை இயேசு கட்டி காக்கிற தேவனவர். இந்த நாட்களில் கிறிஸ்து இல்லையெனில் எங்களுக்கு ஜீவன் இல்லை, கிறிஸ்து இல்லையில் எங்களுக்கு ரட்சிப்பு இல்லை, கிறிஸ்து இல்லையில் எங்களை மாற்ற முடியாது. கிறிஸ்துவின் ஜீவன் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் ஊழியத்தையும் கிறிஸ்து நடத்தி கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட தெய்வத்துக்கு நாங்கள் வணங்கும்போது எங்களை இந்நாள் வரைக்கும் அவர் கைவிடாத கர்த்தர். மரண பரியந்தம் எங்களை நடத்துகிற தேவன் அவர். மரண பரியந்தம் இயேசு நடத்துவார். உலகத்தில் இருக்கிற அன்பெல்லாம் மாயை, உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் மாயை, உலகத்தில் நாங்கள் பார்த்தவெல்லாம் மாயை. உலகத்தில் இருக்கிற மெய்யான அன்பு இயேசுவிடத்தில் மட்டும் உண்டு. இந்த அன்பு யாருக்கெல்லாம் வேணுமோ உங்கள் இருதயத்தை தாழ்த்தி அவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது உன்னோடு கூட பேசும் தெய்வம் அவர். உன்னை வழிநடத்துகிற தேவன் அவர். உலகத்தில் இருக்க அன்பெல்லாம் மாயை. கணவனின் அன்பு கரைந்துவிடும், பிள்ளையின் அன்பு பிரிந்துவிடும், தாயின் அன்பு தளர்ந்துவிடும், தகப்பன் அன்பு தோய்ந்துவிடும். இயேசுவின் அன்போ அது இனிமையிலும் இனிமை. அது வாழ வைக்கிற அன்பு, அது பாதுகாக்கிற அன்பு, அது ஆலோசனையின் அன்பு. எந்த சூழ்நிலையும் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலையிலும் தேவன் நம்மளை கைவிட மாட்டார். அவருக்காய் ஒரு படி ஊழியம் செய்யும்போது நம்மளை உருப்படியாய் கர்த்தர் பார்க்கிற தேவன் அவர். ஊழியத்தை அவர் எதிர்பார்க்கிறார். பரிசுத்தத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆவிக்குரிய ஜெபங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கடைசி காலத்தில் இதில் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது பாவமான உலகத்திலாம் பரிசுத்தமான தெய்வத்தை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். வாரத்தில் 6 நாட்கள், ஒரு நாள் கூட எல்லா நாட்களும் நாங்கள் ஊழியம் செய்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை அன்று ஸ்பீக்கர் செட்டை எடுத்துக்கொண்டு தெரு தெருவாய் தெரு தெருவாய் தெரு தெருவாய் இயேசு ஜீவிக்கிறார், இயேசு அற்புதம் செய்கிறார், இயேசு அதிசயம் செய்கிறார், இயேசு குணமாக்குகிறார் என்ற செய்தியை நாங்கள் பரப்பி கொண்டு வருகிறோம். இது நிமித்தம் எங்களுக்கு பெரிய சந்தோஷம். போகிற பகுதிகளில் நல்ல ஜெபம் பண்ணுறோம், தெருக்களில் நல்ல ஜெபம் பண்ணுறோம். ஜனங்க இயேசு கிறிஸ்து அன்பை தெரிந்து கொள்கிறாங்க. கர்த்தர் கொடுத்த பெரிய பாரம், கர்த்தர் கொடுத்த பெரிய ஸ்லாக்கியம், கர்த்தர் கொடுத்த மகா கிருபை இது. உங்களுக்காக நான் ஒரு பாடலை பாடுகிறேன். உங்களுக்காக நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்களும் உங்களை சாட்சி, உங்களுடைய ஊழியத்தை குறித்து சொல்ல தேவையானால் நீங்கள் பாஸ்டர் தானியல் ஐயா தொடர்பு கொள்ளுங்கள். இலவசமான ஒரு அழைப்பு இது. வெளி உலகத்துக்கு கர்த்தர் கொடுத்த பெரிய தரிசனம். வெளியே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். உங்களுக்காக இந்த அழைப்பு காத்து கொண்டு இருக்கிறது. உங்களுக்காக நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். ஆவியின் கனிகள் 9 இருந்தால் அனலாயிருப்பார்கள், பாவத்தின் கனிகள் இருந்தா பாதாளம்தான் தெரியும். ஆவியின் கனிகள் 9 இருந்தால் அனலாயிருப்பார்கள், பாவத்தின் கனிகள் இருந்தா பாதாளம்தான் தெரியும். அன்பிருந்தால் சகல பாவங்களையும் மன்னிக்கும், சந்தோஷம் இருந்தால் சங்கீதம் பாட கடவோம். ஆவியின் கனிகள் 9 இருந்தால் அனலாயிருப்பார்கள், பாவத்தின் கனிகள் இருந்தா பாதாளம்தான் தெரியும். சமாதானம் இருந்தால் சந்தோஷம் பெருகும், நீடிய பொறுமை இருந்தால் நிரந்தரமான ஆசீர்வாதம். நீடிய பொறுமை இருந்தால் நிரந்தரமான ஆசீர்வாதம். ஆவியின் கனிகள் 9 இருந்தால் அனலாயிருப்பார்கள், பாவத்தின் கனிகள் இருந்தா பாதாளம்தான் தெரியும். தயவிருந்தால் தன்மைகள் பெருகும், நற்குணம் இருந்தால் நற்கிரியைகள் பெருகும். தயவிருந்தால் தன்மைகள் பெருகும், நற்குணம் இருந்தால் நற்கிரியைகள் பெருகும். ஆவியின் கனிகள் 9 இருந்தால் அனலாயிருப்பார்கள், பாவத்தின் கனிகள் இருந்தா பாதாளம்தான் தெரியும். விசுவாசம் இருந்தால் விலையேற
பெற்றவர்கள். சாந்தம் இருந்தால் சகலமும் நன்மைக்கே, இச்சையடக்கம் இருந்தால் இனிமையாகவே வாழ முடியும். ஆவியின் கனிகள் 9 இருந்தால் அனலாயிருப்பார்கள். பாவத்தின் கனிகள் இருந்தால் பாதாளந்தான் தெரியும். கிறித்துவர்களுக்கு இது இருந்தா பரலோகம்தான் நிரந்தரம். கிறித்துவர்களுக்கு இது இருந்தால் பரலோகம்தான் நிரந்தரம். ஆவியின் கனிகள் 9 இருந்தால் அனலாயிருப்பார்கள். பாவத்தின் கனிகள் இருந்தால் பாதாளந்தான் தெரியும். என் அன்பு தெய்வமே, இந்த ராத்திரி வேளையில் இந்த செய்தியை கொண்டிருக்கிற ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. பாவத்திலும் சாபத்திலும் வியாதியிலும் துன்பத்திலும் கஷ்டத்திலும் சொல்ல முடியாத துக்கங்கள் இருக்கிற காரியங்களை குறித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, எங்கள் தேசத்து மக்களை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் தேசத்து ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. பரலோகத்தில் இந்திய ஜனங்கள் அதிகமாய் பெருக வேண்டும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் கர்த்தர் பேசுங்கப்பா. உள்ளத்திலும் இல்லத்திலும் கர்த்தருடைய அன்பு பெருகட்டும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரப்பா. எங்கள் தேசத்துக்கு நாங்கள் விடிவிலே நட்சத்திரமாக இருக்கணும். எங்கள் தேசத்துக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். எங்கள் தேசத்து ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். அரசியல்வாதிகளை ஆசீர்வதிங்க, மந்திரிகளை ஆசீர்வதிங்க, எம்பிகளை ஆசீர்வதிங்க, எம்எல்ஏக்களை ஆசீர்வதிங்க. எங்கள் தேசத்தை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்து ஜனங்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் நித்திய வாசியமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. எங்கள் தேசத்து ஜனங்களுக்கு அப்பா சாமி நாங்கள் மன்றாடுகிறோம். இந்தியாவுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். எங்கள் தேசத்தில் கர்த்தருடைய மகிமை உதிக்கணும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தில் சமாதானம் பெருகணும், சந்தோஷம் பெருகணும் அப்பா. நீங்கள் தான் எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு எதிர்கால காரியங்களை கர்த்தர் பயன்படுத்தி வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்கப்பா. எங்கள் தேசத்தில் ஞானிகள் பெருகணும், விஞ்ஞானிகள் பெருகணும். ஆண்டவரே, விஞ்ஞானிகள் பெருகும்போது தேசத்துக்கு கர்த்தர் ஆண்டவரே பாதுகாப்பு கொடுப்பவரப்பா. எங்கள் தேசத்தில் இராணுவத்தை ஆசீர்வதிங்க. இராணுவத்தில் வேலை செய்கிற ஒவ்வொரு இராணுவ வீரருக்காக நான் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் நிம்மதியாய் தூங்குவதற்கு அவர்கள் தான் காரணம் அப்பா. எங்கள் தேசத்தை அப்பா பாதுகாக்கிற இராணுவத்தை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் தீவிரவாதம் பெருகக்கூடாதப்பா. எங்கள் தேசத்தில் சமாதானம் தான் பெருகணும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்துக்கு நாங்கள் எப்போதும் திறப்பில் நின்று ஜெபித்து எங்கள் தேசத்தை பாதுகாக்க தேவனிடத்தில் நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தில் இருக்கிற அரசியல் தலைவர் முதற்கொண்டு கடைசியில் இருக்கிற மனிதன் வரைக்கும் சந்தோஷம் வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. இமயம் முதல் குமரி வரை ஜனங்களை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எங்கள் தேசத்தில் தேசாதிபதியை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எங்கள் தேசத்துக்கு நாங்கள் உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த செய்தி தயாரித்து கொண்டிருக்கிற அருமையான தானியல் பிரதருக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. அவர் எடுத்து பயன்படுத்துங்கப்பா. இந்த செய்தி எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கட்டும், சமாதானமாக இருக்கட்டும்ப்பா. இலவசமாக செய்கிற ஊழியத்தை கர்த்தர் ஒருவதான் ஆசீர்வதிக்க முடியும்ப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தில் எந்த சூழ்நிலையும் கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ள போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தேசத்தில் கொரோனா வரக்கூடாதப்பா. தேசத்து ஜனங்களை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, பாவமா சாபமா ஆண்டவர் எல்லாவற்றையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எங்கள் தேசத்தில் பெரிய சமாதானம் உண்டாகட்டும்ப்பா. ஆண்டவரே, சுபிட்சமாய் வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. எங்கள் தேசத்தில் சமாதானம் மாத்திரம் பெருகணும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும். இயேசு ஜெபிக்க நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். அன்பார்ந்த கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.